அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ பார்ப்போம். ராதிகா வந்து தச்சையமாக அந்த பப்புக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இனியா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. ஸோ இனியா வந்து ஒரு வழியாக காப்பாற்றி முடிச்சிட்டாங்க. செலியனுக்கு ஃபோன் போட்டு செலியனே வர சொல்லிடுறாங்க. செலியன் நீ எதுக்கு இங்கே இருக்க, என்ன ஏதுன்னு கேட்டு எல்லா டீட்டெயிலும் பேசி முடிச்சிட்டாரு. அடுத்து உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போடு, உங்கள் அம்மா வந்தால் தான் இவ்வளோ விடுவேன், இல்லாட்டினா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியாவை காட்டுறாங்க. பாக்கியா வந்து இந்த இதை மட்டும் நம்ம ஐசிங்கில் வச்சுட்டா போதும், அதுக்கடுத்து இது ஃபினிஷ் ஆயிரும், அதுக்கடுத்து மேலே வந்து ஃபுல்லாக ஜாம் தடவி ஊற்றினா போதும், இது வந்து கேக் ரெடி ஆயிரும்னு சொல்லி ஈஸ்வரி பாட்டிக்கிட்டேயும் பக்கத்தில் செல்விக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. சரிக்கா நல்லா இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இன்னும் இவங்க ஃபோனே போட மாட்டேங்கிறாங்க. நானும் எத்தோட ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கேன், எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க பாக்கியா. அதுக்கடுத்து செலியன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அத்தை செலியன் தான் பேசுகிறேன், இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டே செலியா என்னடா வீட்டுக்கு போயிட்டீங்களா, எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டிங்களா, இனியா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி மாறி மாறி கேட்குறாங்க. நான் ராதிகா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ராதிகாவா, நீங்கள் எப்படி செலியன் நம்பர்லேருந்து அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்குன்னு சொல்லி போனால உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அவள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கும் போல எங்கேயும் போல, இங்கே வந்து ஒரு பப்பில் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டுட்ருக்கா. போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலமை. பட் நான் போய் உங்கள் பொண்ணை காப்பாற்றி இங்கே கூட்டி வச்சுருக்கேன். என்ன பொண்ணை வளர்க்குறீங்க நீங்கள், 19 வயசு பொண்ணு இப்படி தான் விடுவீங்களா? நீங்கள் இங்கே வர்றீங்க, நீங்கள் இங்கே வந்தால் தான் உங்கள் பொண்ணை விடுவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாக்கிக்கு அதெல்லாம் கேட்டு என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க, என்ன ராதிகா என்ன அப்படிங்கிறாங்க. பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, அவள் என் கூட ரொம்ப சேஃபாக பத்திரமா இருக்கா, நான் தான் அவள் பக்கத்தில் இருக்கேன், பட் நீங்கள் வந்தால் தான் விடுவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து செலியன்ட்ட ஃபோனை கொடுத்துறாங்கடே. சரி என்னடாச்சு, என்னடா என்ன சொல்கிறாங்க அவங்க, எனக்கு ஒன்றுமே புள்ளியிட ரொம்ப பயமாக இருக்கேடனே. அம்மா இருமா, பதட்டமா, இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா, இனி எங்கிட்ட வந்த இடத்துல உடனே என்னடா என்னாச்சுன்னு நீங்கள் இங்கே வாங்கம்மா, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து ஃபோனை வச்ச உடனே செல்வி எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அந்த மாதிரி ஃபீஸில் வச்சுருக்கேன், அதை நீ எடுத்து நீயே பார்த்துக்கோ, நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியா என்ன ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. பாட்டிக்கிட்ட எல்லா வார்த்தையும் சொல்கிறாங்க. இனியா போன இடத்துல ஏதோ பிரச்சனையாக மாட்டிக்கிட்டாலாம். ராதிகா அந்த வழியை எப்படி போனாங்கன்னு தெரியல. ராதிகா தான் அவளை காப்பாற்றி பக்கத்தில் சேஃபாக வச்சுருக்காங்களா, எனக்கு ஃபோன் போட்டாங்க, நான் இப்போ உடனே போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி பட்டி நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கத்த வாங்க அப்படிங்கிறாங்க. அக்கா நீ போனீங்கன்னா நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு பக்கத்தில் செல்வி கேட்குறாங்க. செல்வி எப்படியோ ஒன்று இனிய பிரச்சனை மாட்டிக்கிட்டா, அதனால் நான் போயே ஆகணும், நீ எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிடு அப்படின்ட்டு. சார் ப்ளீஸ் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி, கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்படின்னு. அப்படியா சரி ஓகே மேடம் அப்படின்ட்டு அந்த காம்படிஷன் நடத்துகிற சொல்கிறாங்க. அடுத்து இவங்களும் அந்த பப்பு நடந்த இடத்துக்கு போயிடுறாங்க. வாங்க உங்கள் பொண்ணு இங்கே மேலே மாடியில் ஒரு பப்பு நடத்துகிறாங்க. அந்த பப்பில் யார் என்ன எப்படி போகணும் தெரியுமா, 21 வயசு அடங்குறவங்க முடிச்சவங்க இருப்பாங்களா, அவங்க தான் போடணும். ஆனால் அவங்க பொண்ணுக்கு 19 வயசு. இப்போயே அவங்க சீனியராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாய் ஃப்ரெண்டு கூட அவங்க வந்து குடிச்சு ஆட்டம் போட்டிருக்கான்னு. அம்மா ப்ளீஸ்மா நான் குடிக்கலாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே குடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் குடிக்காம தான் இங்கே விளையாடுறதுக்கு இங்கே ஆர்டருக்குலாம் வந்தாங்களாங்கோ. இந்த வயசுல இவள் பப்பு வர அளவுக்கு உங்ககிட்டக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படித்தானே. ஆனால் நான் என்ன பண்ணேன், இவள் போலீஸில் மாட்டிக்கிட்டா. ஆனால் இவள் போலீஸில் மாட்டிக்கிடக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது, உங்கள் குடும்பம் நான் போயிருமே அப்படிங்கிறக்காக அவளை காப்பாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நீங்கள் வந்தால் தான் விடுவேன், நீங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. ஒரு நாள் கூட அவளுக்கு நிம்மதியே கொடுக்க மாட்டீங்களாடி, அவள் இப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான இடத்துலேருந்து வந்திருக்கா தெரியுமா, அந்த இடம் அவளுக்கு எவ்வளோ முக்கியமானது, ஆனால் அந்த இடத்துல கூட அவளை நிம்மதியை இருக்க விட மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க, அவளுக்கு வாழ்நாள் போல் இப்படியே தொந்தரவே எல்லாரும் கொடுக்க போகிறீங்களா, உனக்கு பப்பு வேண்டு வயசா, அதனால் என்ன தெரியுமா ஏது தெரியுமா, வீட்டுக்கு என்ன சொன்ன நீ பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், உங்கள் அம்மா என்ன சொன்னால் வேண்டாம், நானும் செலியன்னு உங்கள் அண்ணன் எல்லோரும் சேர்ந்து தானே அவள் போயிட்டு வரணும், உனக்காக தானே சப்போர்ட் பண்ணோம், ஆனால் இப்போ உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீ இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளோ பெரிய மனுஷி ஆகிட்டியா நீ, வீட்டுக்கு உனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாட்டி திட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராதிகா வந்து காரில் ஏறி கிளம்ப போகிறாங்க. ஆனால் பாக்கி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா என் பொண்ணு என்ன பண்ணீங்க, கோர்ட்டுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி அவளை வர வச்சு எனக்கு தெரியாமல் அவள் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்து அவள் எல்லாருக்கு முன்னாடி எப்படி நடுங்கி போய் எப்படி நின்னான்னு பார்த்தீங்களா, அந்த லைஃப்பை அவள் வாழ்நாளில் மறக்க முடியுமா அந்த நிலைமையை. ஆனால் நான் அப்படி கிடையாது, உங்கள் பொண்ணை இதுக்கும் மேலே என்ன வேணாலும் நான் செஞ்சுருக்கலாம், அப்படி நான் செய்யவே இல்லை, உங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றிருக்கேன், நான் தச்சேமா இந்த இடத்துக்கு வந்து உங்கள் பொண்ணை பார்த்தேன், அவள் எப்படியும் போட்டுன்னு நான் விட்டுருக்கலாம், இல்லை உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் எனக்குனே போயிருக்கலாம், ஆனால் நான் அப்படி பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் சொல்லியும் போலீஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அப்படியே விடலை, எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு மேனேஜர் சாருக்கு பாஸ் சாருக்குலாம் ஃபோன் போட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒருத்தவங்க மூலமாக தெரிஞ்சவங்களுக்குலாம் கேட்டு ஒரு வழியாக கமிஷனர்கிட்டக்கே பேசி கடைசி அவளை வந்து ரிலீவ் பண்ணியிருக்கேன். நான் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், உங்களை பழி வாங்கியிருக்கலாம்ல, ஆனால் அப்படி நான் கிடையாது, இதுதான் நான். பாக்கியானா இப்படி இருப்பீங்க, என் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனால் உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, உங்கள் பொண்ணை நான் எவ்வளவோ சேஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்ட்டு
சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாக்கியாக்கு என்ன சொன்னேன்னே தெரியல. அதுக்கடுத்து பாக்கியா அவங்க கிட்டக்க போகிறாங்க. அம்மா நீங்களே எதில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோம் ஆண்டி அப்படின்னு இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு போகிற வழியில் வேறு எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்கள் கூட காரில் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு செல்வி ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியாவுக்கு. என்ன செல்வி அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா இங்கே இல்லை முடிய போகுதுக்கா, இது வந்து என்ன செய்ய போகிற எப்படின்னு தெரியலக்கா அப்படிங்கிறாங்க. நீயே பார்த்து ஏதாவது செய் செல்வி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீ எப்போ இங்கே வருவ, எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. இனியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீ இப்போ எங்கேக்கா வருவேன், இங்கே எப்போ வருவேன்னு. நாங்கள் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா உனக்கு ப்ரைஸ்லாம் வேண்டாமா, போட்டியில் கலந்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. அதை விட எனக்கு பெரிய பரிசாக என் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க மனசில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க.